அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திடீர் யோகம், அதாவது ஒருத்தருக்கு திடீர்னு யோகம் அடிக்குது. பணம் யாருக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் ரிஷப லக்னன்னு வைங்க. அந்த ரிஷப லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி திரிகோணம் புதன். அந்த லக்னத்துக்கு அஞ்சக்கூடிய புதன் 9ல் இருந்தா, திரிகோணத்திலே இருந்தா, திரிகோணாதிபதி திரிகோணத்திலே இருந்தா பெருத்த யோகம் நிச்சயமா சொல்லலாம், சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்ல, அந்த திரிகோணத்துல ரிஷப லக்னத்துக்கு திரிகோணம் 9ல் புதனும் திரிகோணாதிபதி சனியும் சேர்ந்திருந்தா ஐயா கட்டு கட்டா பணத்தை எண்ணுவாங்க. அது உண்மை, கண்ணால பார்த்தது தான். இதெல்லாம் ஜாதகத்துல பல ஜாதகம் நான் பார்த்துருக்கிறேன். திரிகோணாதிபதி திரிகோணம் ஏறினால் பெருத்த யோகம். சரி, அடுத்து லக்னாதிபதி லக்னத்துக்கு 2 கூடியவன், அதை புஷ்கல யோகம்னு சொல்லுவோம். இதே ரிஷப லக்னன்னு வைங்க. லக்னாதிபதி சுக்கிரன் 2 கூடிய புதன் சேர்ந்து அவன் 2லேயோ 5லேயோ 9லேயோ 10லேயோ 11ல் இருந்தால் நிச்சயமா அவன் டீக்கு லாட்ரி அச்சின்னு இருந்தாலும் பெருத்த பணக்காரனா வருவான். அதுல ஐயப்பாடு இல்லை, சந்தேகம் இல்லை, கேரண்டியா சொல்லலாம். சரி, லக்னத்துக்கு 2 கூடியவன், இதே ரிஷபலகம் தான் சொல்றேன் எக்ஸாம்பிள். 2 கூடிய புதனும் 11 கூடிய குருவும், மீனத்துக்கு இருக்கிற குரு 11 கூடிய குருவும் 2 கூடிய புதனும் சேர்ந்து 11ல் இருந்தாலும் 2ல் இருந்தாலும் பாக்கியத்தில் இருந்தாலும் 10ல் ஜீவனத்தில் லாபத்தில் இருந்தாலும் ஒரு 35 வயசு வரைக்கும் படாத பாடு பட்டாலும் 40 வயசுக்குள்ள நிச்சயமா சொந்த வீடே வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் கிரகங்கள் சாதாரண விஷயம் இல்லை. ஐயோ எப்படி வருவோமோ என்ன வருவோமோ யோசனை இருக்கும். இது வர நேரத்துல பெரிய யோகத்தை கொடுக்கும். சரி, இப்போ குரு பயிற்சி ஆச்சு. ஆனா திருக்கணிதம் படி 2ஆம் தேதி இது பஞ்சாங்கப்படி யார் யாருக்கு நல்லது செய்யும் அப்படின்னா, ராசிக்கு 2, 5, 7, 9 இதுல குரு உட்கார நேரத்துல ராசிக்கு இப்போ இதெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் 3ஆவது இடத்துல இருந்தா கொடுக்காதா? என்னுடைய கேள்வி. கண்டிப்பா கொடுக்கும். காரணம் என்னன்னா, 3ஆவது 12ல் இருந்தாலும் குரு யோகத்தை தான் கொடுக்கும். எப்படின்னா, குரு உட்கார இடத்தை விட பார்க்கிற இடம், பார்வை பவர்ஃபுல், அந்த இடத்த பெரிய பவராகிடும், யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆகவே இந்த குரு பயிற்சியை பற்றி நான் சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னால நான் சொன்னது எதிர்பாரா யோகம், திடீர் யோகம், அந்த பிளானட்டுங்க நான் சொல்லியிருக்கிறேன். உங்க ஜாதகத்தை பாருங்க, இந்த மாதிரி பலன் இருக்கா? முக்கியமா திரிகோணாதிபதி திரிகோணத்துல இருந்தா நிச்சயமா யோகம், சந்தேகமே இல்லை. திரிகோணம்னா என்ன? 1, 5, 9 இது திரிகோணம். இந்த திரிகோணத்தில் இருக்கிற பிளானட்டுங்க திரிகோணத்திலே இருந்தா யோகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் யோகம். கேந்திரம் அப்படின்னா என்ன? 1, 4, 7, 10 இந்த கேந்திரங்களில் இருக்கிற பிளானட் கேந்திரத்தில் இருந்தாலும், ஆனா இந்த தசைங்க வரணும், அதுதான் முக்கியம்.